வணக்கம். ஆணுறுப்பினுடைய நுனிப்பகுதியில் வெண்மை நிறமான படலம் பல பேர் பார்த்துட்டு பயப்படுறாங்க. இது ஒரு இயல்பானது. உள்புறம் இருக்கும் அந்த சிவந்த நிற ஆணுறுப்பினுடைய முனைப்பகுதிக்கும் மேல இருக்க தோலுக்கும் இடையில ஸ்மெக்மா என்று ஒரு திரவம் சுரக்கும். இந்த சுரப்பி எங்க இருக்கும்னா கீழ்ப்பகுதியில் ஃப்ரெனூலம் என்ற தோலும் ஆணுறுப்பு அட்டாச் ஆகின ஒரு பகுதி இருக்கு. அதுதான் ஆணுறுப்பினுடைய ரொம்ப சென்சிட்டிவான பகுதி. அதற்கு ரெண்டு பக்கத்துலேயும் சின்ன சின்ன சுரப்பிகள் இருக்கு. அங்கிருந்து ஸ்மெக்மா என்ற ஒரு திரவம் சுரக்கும். அது காய்ந்து போயிட்டா வெள்ளை நிற படலமாக மாறிடும். இதை பார்த்து பயப்பட வேண்டாம். டெய்லி காலையில் குளிக்கும் போது நீங்கள் ஒரு சுத்தமான நீரில் அதை கழுவுனா போதும். சோப்பு போடக்கூடாது. ஏன் சோப் போடக்கூடாது? சோப் நம்மளுடைய தோலுக்கானது. தோலில் 7 அடுக்கு இருக்கு. மேலே இருக்கிறது இறந்து போன செல்கள், ஸ்கின் டிஷ்யூ. அதுக்கு தான் சோப்பு. உள்ளே இருக்கக்கூடிய ஆணுறுப்புக்கு அந்த சோப் போடக்கூடாது. கண்ணுக்கு நம்ம சோப் போட்டு கழுவுறது இல்லை. அது மாதிரி ஆணுறுப்புக்கு சோப் போட்டு கழுவக்கூடாது. இந்த ஃப்ரெனூலம் என்பது தான் ஆண்களுக்கான மிக மிக சென்சிட்டிவான ஒரு உறுப்பு. ஆணுறுப்புலேயே ரொம்ப சென்சிட்டிவான இடம் என்பது அந்த ஸ்மெக்மா, அந்த ஃப்ரெனூலம். அந்த ஃப்ரெனூலத்தை ஒரு பெண் நாக்கு வச்சு தூண்டும் போது ஆண்களுக்கு உச்சகட்ட கிளர்ச்சி கிடைக்கும். ஒரு பெண் எப்படி ஆணை அதிக இன்பத்துக்கு உள்ளாக்குவதுன்னு நேர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நண்பர் கேட்டிருந்தாரு. அந்த கீழே இருக்கக்கூடிய ஃப்ரெனூலமில் ஒரு பெண் நாக்க வச்சு தூண்டும் போது ஆண்களுக்கு மிகுந்த ஒரு கிளர்ச்சி ஏற்படும். அந்த ஃப்ரெனூலத்துக்கு ரெண்டு பக்கமும் தான் இந்த ஸ்மெக்மா சுரக்கக்கூடிய சுரப்பிகள் இருக்கும். இந்த வெள்ளை படலம் என்பது இயல்பானது. அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் 2-3 நாள் அதை க்ளீன் பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை தோல் நல்லா மூடிட்டு இருந்தால் உள்ள அந்த வெண்படலம் இருக்கும். நீங்கள் வெளியே யாரோடையும் செக்ஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு பால்வினை நோய்கள் வராது. அதனால் இளைஞர்கள் பயப்பட வேண்டாம். தேவையற்ற உறவுகளில் ஈடுபடும் போது தான் பால்வினை நோய்கள் வரும். இயல்பாக யாருடையும் உறவு கொள்ளாத ஒருத்தருக்கு பால்வினை நோய்கள் வராது. அதே மாதிரி ஆணுறுப்பினுடைய அந்த கிளான்ஸ் பீனிஸினுடைய பின்பக்கத்தில் சின்ன 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 ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அவை இயல்பானது. அதை பார்த்து நிறைய பேர் பயந்துருவாங்க. சின்ன சின்ன மாற்றங்களை உத்து பார்த்து நிறைய ஆண்கள் பயப்படுவாங்க. அது தேவையற்றது. நீங்கள் யாரு கூட எந்த உறவும் வைத்துக் கொள்ளலை அப்படின்னா உங்களுக்கு எப்போதும் பால்வினை நோய்கள் வராது. அதே மாதிரி பச்சை குத்துறது, காது குத்துறது, தேவையற்ற பழக்கங்கள் எல்லாம் தவிர்த்துட்டோம்னா நமக்கு பால்வினை நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த வெண்ணிற படலம் நாம் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் மனைவியோட உறவு கொள்ளும்போது சில பேருக்கு, திருமணமான ஆண்களுக்கு மனைவி கிட்ட இருந்து பூஞ்சை காளான் தொற்று வரலாம். பெண்ணுறுப்பில் கொஞ்சம் பூஞ்சை காளான் தொற்று எளிதாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ஈரமான ஹோலாக இருக்கிறதுனால அங்கே பூஞ்சை காளான் தொற்று இருக்கும். நீங்கள் உறவு கொண்டவுடனே உங்களுக்கு அந்த தொற்று வரலாம். அதுவும் ஆபத்து இல்லாதது. அதுக்கு மருந்துகள் போட்டோன்னா அந்த பூஞ்சை காளான் போயிடும். அதை பற்றியும் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம். அதனால் பெரும்பாலான இளைஞர்களுக்கு இந்த பயம் இருக்குது. தனக்கு எங்கிருந்தோ தொற்றுருச்சு, ஏதோ ஒரு வகையில் பால்வினை நோய் வந்துடுச்சு, இல்லை HIV வந்துடுச்சுன்னு பயப்படுறவங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகம். இதற்கு பேர் வெனிரோஃபோபியா அப்படின்னு பேர். இந்த பயம் தேவையில்லை.